ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோகுல் முருகன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று லக்னோ vs கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முகில் சௌத்ரி அப்படிங்கிற பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிவிட்டாரு. ஸோ நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று மேட்ச் பார்க்காதவங்களாம் ஒரு தரமான மேட்ச்சை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண லக்னோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்கின கேகேஆர் பார்த்தீங்கன்னா 181 ரன் அடிச்சிடுறாங்க. 182 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இறங்கினாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து சரமாரியே விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த டீமில் பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க யாருமே. ஸோ ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பர்தோனி வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக உள்ள வராரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 34 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 54 ரன் அடிக்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு பேட்ஸ்மேன் நிற்கிறாரு, அவர் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. 2 ரன் தான் எடுத்திருக்காரு 8 பாலுக்கு. சரி, ஏதோ ஒரு பவுலர் ஆட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பர்தோனி அவுட் ஆயிட்டார். மேட்ச் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆயுஷ் பர்தோனி அவுட் ஆன போது பார்த்தீங்கன்னா ரகுவன்சிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பார். அவர் முன்னாடி போய் பயங்கரமாக கத்துவார். எனக்கு இந்த மாதிரி கத்தினாலே இவங்க இந்த டீமை எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற என் மைண்டுக்குள்ள எப்பயுமே தோணும். ஏன்னா நான் சேசிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதாவது அடிக்க முடியாத ஸ்கோரை வந்து கடைசியாக யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிக்கணும், ஏன்டா பதோனி விக்கெட் எடுத்துட்டு இப்படியே கத்துறீங்க அப்படின்னு கடைசியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள வந்து தோணுச்சு. ஆனால் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் அடுத்து இறங்கினது பார்த்தீங்கன்னா சமி இறங்கினார். சரி ரைட்டு, மேட்ச் முடிஞ்சிச்சு, இவரும் பவுலர் அவரும் பவுலர் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சமி அவுட் ஆயிட்டார். சரி, ஆவேஷ்கான் இறங்கினார். இதுக்கு மேலே ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது. 22 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 54 ரன் அடிச்சாதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இலக்கு இருந்துச்சு. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேன், நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் இருந்தாலே 22 பாலுக்கு 54 ரன் அடிக்க முடியாது. இது எங்கே போய் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கீழே படுத்துட்டேன் கொஞ்ச நேரம். சரி ரைட்டு, அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 17வது ஓவரில் பார்த்தீங்கன்னா 4-1 6-1 அடிச்சிடறாரு. சரி ஓகே, ஓரளவுக்கு ஏதாவது பேட்டிங் தெரியும் போல் இருக்குது, சும்மா ஆல்ரவுண்டர் மாதிரி ஆட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அடித்த ஷாட் ஒன்று செமையாக இருந்துச்சு. என்னடா ஒரு பயங்கரமான ஃபுல் ஷாட் அடிக்கிறாரு. அதாவது ரோஹித் சர்மா மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஷாட் எல்லாம் பயங்கரமாக அடிச்சாரு. ஸோ எனக்கு அப்பயே முடிஞ்சு பண்ணிட்டேன். சரி ஓகே, ஏதாவது பேட்டிங் பண்ணுறா அப்படி. ஆனால் கடைசி வரைக்கும் கொண்டெல்லாம் போக முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா நல்ல பேட்ஸ்மேனாலே அடிக்க முடியாது, இந்த ஸ்கோரையுமே எப்படி அடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 பாலுக்கு 43 ரன் அடிக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 6 அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறாரு. மொத்தம் 13 ரன் அடிச்சிடுறாரு. ஸோ லாஸ்ட் 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 30 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, முடியாது, 5 ரன் அடிச்சாலே ஒரு ஓவரில் அடிச்சிருவான், இன்னொரு ஓவரில் எப்படி அடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 12 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரன் அடிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன் எல்எஸ்ஜிக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 பால் பார்த்தீங்கன்னா டாட் விட்டாரு. சரி ஓகே, முடிஞ்சிருச்சு. 10 பாலுக்கு 30 ரன்னுங்கிறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிட்டாரு, மறுபடியும் ஒரு டாட் பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 அடிக்கிறாரு. 4 ஒன்று ஃபுல் ஷாட்டு, ஹெலிகாப்டர் ஷாட்டு, அப்பர் கட்டு எல்லாமே அடிக்கிறாரு. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிடுறாரு. ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரன் வந்துருது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 14 ரன் அடிக்கொண்டு இருக்குது. ஆனால் முகில் சௌத்ரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் ரன் இருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆவேஷ்கான் இருக்காரு. எப்படி இவர் சிங்கிள் எடுத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் இவர் வரணும், அதுக்கப்புறம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து சிங்கிள் எடுத்து கொடுத்துட்றாரு. ஆனால் 2வது பால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹியூஜ் 6 அடிச்சிடுறாரு. சரி ஓகே, எல்எஸ்சி வின் ஆயிரும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பால் டாட் எடுத்துடுறாரு. லாஸ்ட் 2 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 7 ரன் அடிக்கொண்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாரு பாருங்க, மண்டி ஓட்டு அது ஏர்கார் மாதிரி வந்துச்சு, கிட்டத்தட்ட ஏர்காரே தான் அது. ஸோ அந்த பால் ஒரு 6 அடிப்பார் பாருங்க, தரமான 6. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும்னு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பவுன்சர் போட்டுறாரு, அந்த பால் மிஸ் ஆயிருது. அந்த 1 ரன் ஓடி எடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேயே ஆவேஷ்கான் ஒரு பிளேயர் வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ரெடி டு வின் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓடி போய் அந்த ஸ்கோரை எடுத்து கேகேஆரோட, அதாவது 2 பாயிண்ட் கிடைக்க வேண்டியிருந்த 2 பாயிண்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து பிடுங்கிட்டாங்க. ஸோ மேட்ச் வந்து அவ்வளோ தரமாக இருந்துச்சு. ஸோ யாரா இந்த முகில் சௌத்ரி, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது அவர் தலைவர் ஃபேனுன்னு. தலைவர் தோனி ஃபேனு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்து விக்கெட் கீப்பர், நானும் பேட்ஸ்மேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தோனி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் 2011 வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்க்கும்போது தோனியோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தோனியோட ஃபேன் பாயோட சம்பவம் வேறு லெவலாக இருந்துச்சு. அவர் அடித்த ஷாட்டெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தோனி அடிக்கிற ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அந்த அப்பர் கட் ஷாட்டில் ஒரு 6 அடிப்பார். அது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட நம்ம வேர்ல்டு கப்பில் தோற்றுப்போம்ல, அந்த மேட்சில் தோனி ஒரு 6 அடிப்பார். அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் ஒன்று இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி ஒரு 6 அடிப்பார், ஸ்ட்ரெயிட் அண்ட் கிரவுண்ட் ஷாட். அதில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து நான் ஸ்ட்ரைக் ரன் இருப்பார், அந்த மேட்ச்சில் ஒரு 6 அடிப்பார். அதே மாதிரி தான் ஷாட் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் வர்றாரு. என்னடா எல்லா ஷாட்டுமே தோனி ஷாட் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சேன்.
தலைவன் சம்பவம் வேற லெவலாக இருந்துச்சு. ग्रेटेस्ट फिनिशर में नाम ले तो MS धोनी. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.